பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் 1ஆம் தேதி வந்த மாதிரி இருந்துட்டு கடைசி நாள் வந்துட்டல. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த கடைசி நாள்ல ஒரு வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியம். அதுதான் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அல்லது மாதத்துல ஒரு நாள், ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் மாத்திரம் அல்ல. நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் அனுதினமும் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். அதை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னா இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன், மன நிறைவா இருக்குது, நல்ல திருப்தி. ஆண்டவர் கூட 5 மீன்களை பகிர்ந்து கொடுத்த போது திருப்தியா சாப்பிட்டு அப்புறம் தான் மீதியான துணிக்கை எடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் எப்பவுமே நம்ம திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதத்துல எல்லா நாளும் நீங்க திருப்தியா சந்தோஷமா இருந்தீங்களா? கர்த்தர் திருப்தியா ஆசீர்வதித்திருக்கிறாரா? உங்க குடும்பத்தை, உங்க வேலையில, பிசினஸ்ல, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் இருக்குதா? நித்தமும் நடத்தி திருப்தியா ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தமும் நடத்துறதுனாலதான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த இடத்தை பாக்குறீங்களா? தேவனுடைய கூடார இலைகளை தான் தொடர்ந்து பாக்குறீங்க. கொரோனா காலத்துல உலகமே முடக்கப்பட்டு இருந்தது. அந்த காலத்திலையும் தினமும் ஆராதனை நடைபெற்றது, தினமும் இங்க ஜெபம் நடைபெற்றது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்றது, தினமும் ஜெபம் நடைபெற்றது. ஒரு நாள் கூட நிறுத்தப்படவே இல்லை. உலகமெல்லாம் முடக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நித்தமும் நடத்தினார், அழகாய் நடத்தினார், திருப்தியாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்தினார். அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க சொல்லணும், நித்தமும் என்னை நடத்துங்க. நீங்க விரும்பணும், நீங்க விரும்பி ஆண்டவரை தினமும் நீங்க தான் என்னை நடத்தணும். நான் எல்லா நாடும் எல்லா நேரமும் உங்களுடைய நடத்துதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். என்னை திருப்தியா நடத்துங்க. நீங்க படித்து கொண்டு இருந்தா அதுல ஒரு திருப்தி, மன நிறைவு, சந்தோஷம் இருக்கும். ஒரு வேண்ட வெறுப்பா கஷ்டப்பட்டு படிப்பதல்ல. நீங்க வேலை செய்தா, அதாவது ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்தியா இருக்கிற வேலை, ஒரு மன சந்தோஷமா செய்வது. பிசினஸ்னாலும் சரி, ஊழியனாலும் சரி, அது மாதிரி செய்வது. ஒருத்தர் சொன்னார், இந்த ஊழியத்தை விட்டு என்னை விட்டுட்டா எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்த மாதிரி. அப்ப வேண்ட வெறுப்பா ஊழியம் செய்யறாரு, சம்பளத்துக்காக வேலை செய்யறாரு, திருப்தியே இல்லை ஊழியத்துல. அவர் பாருங்க, எந்த மாதிரி ஊழியம் செய்றீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஒரு திருப்தி, மன ரம்மியம், சந்தோஷம் அதோடு இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தினந்தோறும் அவர் வழி நடத்தி நீங்க இடம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் அறகுறை மனதோடு இருக்கிறீங்க? ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீங்க? ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க? உங்களை ஆண்டவருடைய கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு திருப்தியும் மன சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். நீங்க என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, எனக்கு அதுல சந்தோஷமே இல்லை, திருப்தியே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இயேசு என் கூட இருக்கிறாரு, நடத்துகிறாரு, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நித்தமும் நீங்க என்ன நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க என்ன எப்பவுமே சந்தோஷமா நடத்துவீங்க, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இப்பவே ஒரு சந்தோஷ உள்ளத்தை அப்படியே நிரப்பும் பாருங்க, மன மகிழ்ச்சி வந்து விடும். ஆண்டவரே, நித்தமும் என்னை நீர் நடத்தும்படி உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை திருப்தியாய் நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற தேவன், நீங்க நடத்துங்க. யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகனை இந்த மகளை நீர் விசேஷமாய் ஆசீர்வதியும், திருப்தியாய் ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். இன்றைக்கு இப்பொழுதிருந்தே ஒரு மாற்றம் உடைய உள்ளத்திலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.